கின்னஸ்ல இடம் பிடிச்ச பணக்கார காமெடியன். இப்படி ஒரு சாதனையா? தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகள்ல அடுத்தடுத்து 1000த்திற்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சுட்டாரு காமெடி நடிகர் பிரம்மானந்தம். போன 1987வது வருஷத்துல தெலுங்குல தன்னோட முதல் படத்துல நடிக்க ஆரம்பிச்ச இவரு, அடுத்தடுத்து படங்கள்ல திரும்பி பார்க்க கூட நேரமில்லாம நடிச்சுட்டு வராரு. இவரோட பாடி லாங்குவேஜ், அப்புறம் டைமிங் காமெடி எல்லாமே எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்துட்டு வருது. 67 வயசாகக்கூடிய பிரம்மானந்தம் நடிப்புல கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன குண்டூர் காரம் ரொம்பவே சிறப்பான வகையில ரசிகர்கள கவர்ந்திருந்தது. இவரோட சொத்து மதிப்பு ஏறக்குறைய 500 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. நடிகர் பிரம்மானந்தம் தெலுங்கு பட உலகத்துல சூப்பர் காமெடியனா வலம் வந்துகிட்டு இருக்கிறவரு. ஆனா தமிழ், கன்னட மொழி படங்கள்லயும் நடிச்சுட்டு வரக்கூடிய இவருக்கு இந்திய அளவுல ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. தன்னோட பாடி லாங்குவேஜ் அப்புறம் டைமிங் காமெடியால எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்துட்டு வரக்கூடிய பிரம்மானந்தம் 1000 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. காமெடியனா மட்டும் இல்லாம கேரக்டர் ரோல்கள்லயும் ரொம்பவே சிறப்பான முறையில் நடிச்சுட்டு வரக்கூடிய பிரம்மானந்தம் போன 1987வது வருஷத்துல தெலுங்குல தன்னுடைய என்ட்ரிய ஆரம்பிச்சாரு. அதிலிருந்து திரும்பி பார்க்க கூட நேரமில்லாம படங்கள்ல நடிச்சுட்டு வராரு. தொடர்ந்து தெலுங்குல எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் இணைஞ்சு நடிச்சுட்டு வராரு. இவரோட கால் ஷீட்டுக்காக முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள் காத்திருக்கக்கூடிய சம்பவங்கள் தெலுங்குல அதிகம். 67 வயசாகக்கூடிய பிரம்மானந்தம் இந்திய அளவுல பணக்கார நடிகரா இருக்காரு. 1000 படங்களுக்கு மேல நடிச்சிருக்கக்கூடிய இவரோட சொத்து மதிப்பு 500 கோடிகள தாண்டி இருக்கு. சமீபத்துல மகேஷ் பாபு நடிப்புல வெளியான குண்டூர் காரம் படம் பிரம்மானந்தத்துக்கு ரொம்பவே சிறப்பா அமைஞ்சது. தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள்ல நடிக்க கமிட் ஆயிட்டு வராரு. இவரோட காமெடி சென்ஸ பார்த்து வியக்காத ரசிகர்களே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த 39 வருஷங்கள்ல 1000 படங்கள முடிச்ச உலகத்தோட ஒரே நடிகர் பிரம்மானந்தம் மட்டுமே அப்படிங்கிற பெருமைய அவர் பெற்றிருக்காரு. அவரோட பேரு கின்னஸ் புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்கு. அவரோட ரசிகர்கள் உற்சாகத்துல வாழ்த்துக்கள பகிர்ந்துட்டு வராங்க. ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த பிரம்மானந்தம் ரொம்ப போராட்டத்துக்கு பின்னாடி இப்போ இந்த நிலைய எட்டியிருக்காரு. இவரோட வெற்றி கதை எல்லா தரப்பினருக்கும் உத்வேகம் அளிக்கிறதாவும் ரசிகர்கள் உற்சாகம் தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல சில படங்கள்ல நடிச்சாலும் இவருக்கு சிரஞ்சீவி மூலமா தான் அதிக பட வாய்ப்புகள் கிடைச்சது. சிறந்த நடிப்புக்காக இவரு 2009வது வருஷம் பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காரு. மாநில விருதுகள், பிலிம்பேர் விருதுகள், தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளையும் அதிகமா பெற்றிருக்கக்கூடிய பிரம்மானந்தம் இந்த வயசுலயும் தொடர்ந்து நடிச்சுட்டு வராரு. மிகப்பெரிய விருதான கின்னஸ் சாதனையும் படைச்சிருக்காரு.